Hey singers, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லீப் டேல எபிசோட் நம்பர் 3 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஓசோன் ட்ரீம் ரெண்டு பேருமே ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருப்பாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல 2008ல ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு மாஸ் ஷூட் அவுட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதுல தான் டேயோட அக்கா இறந்து போனாங்க. அந்த விஷயம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத காமிக்கிறாங்க. டேயோட அக்கா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஷூட் பண்றதுக்காக தீவிரவாதிகள் அங்க இங்கன்னு சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆளோட போன் ரிங் ஆகுது. டேயோட அக்கா பயந்துட்டு அவங்களோட போனை பாக்குறாங்க. ஆனா அவங்களோட போன் ரிங் ஆகல. ஆனா என்ன, ஷூட் பண்ண வந்தவனுக்கு அந்த சத்தம் கேட்டுடுச்சா. அதனால அவன் அங்கேயே நின்று அங்க எங்கன்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கானா. அப்போ ஒருத்தவங்க எழுந்திருச்சு ஓடுறாங்க. சோ அவங்கள அந்த தீவிரவாதி ஷூட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா டேயோட அக்காவுமே எழுந்திருச்சு ஓட பாக்குறாங்க. அப்போ டேயோட அக்காவையுமே அவன் ஷூட் பண்ணிடுறான். அந்த இடத்துல டேயோட அக்கா இறந்து போயிருப்பாங்க. அந்த நேரத்துல டேயோட அக்காவுக்கு டே தான் காலும் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்படிதான் டேயோட அக்கா 2008ல இறந்து போயிருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்வொகேட் டே நைட் ரெண்டு பேரையுமே பார்த்து, நீங்க ரெண்டு பேருமே February 29ல தான் பிறந்திருக்கீங்க, என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா. அப்பதான் டேக்கும் நைட்டுக்கும் அல்ல விட்டுடுச்சு. நம்ம ரெண்டு பேருமே February 29ல தான் பிறந்தோமா அப்படின்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நர்ஸ் வெளியில வந்துட்டு, ஓசோனோட ஃபேமிலி மெம்பர் இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு டே போயிட்டு ஆமான்னு சொல்றாங்களா. இப்போ ஓசோனுக்கு நல்லா இருக்குது, அவங்க இப்ப ஸ்டேபிளா மாறிட்டாங்கன்னு. சோ டேக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு, தேங்க்யூ சொல்றாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் வந்துட்டு ட்ரீமோட சொந்தக்காரங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நைட் எழுந்திரிச்சு போறாங்க. ட்ரீமோட சொந்தக்காரங்க வரலையான்னு கேக்குறதுக்கு அவங்கள நான் ஆல்ரெடி கான்டாக்ட் பண்ணிட்டேன், அவளுக்கு பெர்மனண்டா எந்த அடியுமே இல்லையேன்னு கேக்குறதுக்கு டாக்டரும் அந்த மாதிரிலாம் எந்த அடியுமே இல்ல, அவ பெர்ஃபெக்ட்டா இருக்கா, நாளைக்கு அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட கூட்டிட்டு போயிடலாம், அந்த அளவு நிலைமையில இருக்கான்னு. அப்பதான் நைட்டுக்கும் நிம்மதியாகுது. அப்பதான் டாக்டர் சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்தீங்களே, அவங்க எமர்ஜென்சி வார்டுக்குள்ளாடி வரும்போது அவங்க ரெண்டு பேருமே உயிரே பழைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பரவாயில்ல, எவ்வளவு சீக்கிரமா அவங்களோட உடம்பு நாங்க கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ அவங்க டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்றத என்னால நம்பவே முடியல. நீங்க ரெண்டு பேரும் கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்களாம். டே நைட் ரெண்டு பேருமே தேங்க்யூ சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன, டே நைட் ரெண்டு பேருமே ஓசோனையும் ட்ரீமையும் பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே மனசுல நிறைய குற்ற உணர்ச்சி இருக்குது. நம்மளாலதான் இவங்க இப்படி படுத்து கிடக்குறாங்க அப்படின்னு ரெண்டு பேருமே ஃபீல் பண்றாங்க. சோ ரெண்டு பேருமே என்னாலதான் இப்படி நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சாரி சொல்லிட்டு அங்கேயே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில டே வீட்டுக்கு போயிட்டு ஓசோனுக்கு தேவையான நிறைய பொருட்களை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வராங்களா. அப்போ நைட் லிஃப்ட்ல போறாங்க. உடனே டே போயிட்டு ஏய் லிஃப்ட் நிறுத்துன்னு சொல்றாங்க. ஆனா நைட் எதுவுமே செய்யாம அமைதியா தான் நின்னுட்டு இருப்பாங்களா. ஆனா டே காலை வச்சு தடுத்து லிஃப்ட்டுக்குள்ளாடி ஏறி போயிட்டு, நீ லிஃப்ட் எனக்காக தடுத்து நிறுத்தினல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சர்காஸ்டிக்கா சொல்றாங்க. ஆனாலும் நைட் கண்டுக்கவே இல்லை. அப்பதான் டே நைட் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை மாத்தவே இல்லை அப்படின்றத கவனிக்கிறாங்க. அதனால நீ நேத்துக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை இன்னும் மாத்தவே இல்ல, உனக்கு ஒருவேளை வீட்டுக்கு போறதுக்கு டைம் இல்ல அப்படின்னா கீழே ஒரு ஸ்டோர் இருக்கு, அங்க டிஷர்ட் விற்கிறாங்க, அதை வாங்கி போட்டுக்கோன்னு. அதுக்கும் நைட் எந்த பதிலுமே சொல்லல. அப்பதான் டேயும், ஏய் உன்கிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்கவா, நீ February 29லயா பிறந்த அப்படின்னு கேட்டு முடிக்கவும் லிஃப்ட் ஓபன் ஆயிடுச்சு. நைட் கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறாங்க. டேயும் இவன் சரியான தலகணம் முடிச்சவனா இருக்கான், ஒரு கொஸ்டினுக்கு கூட பதில் சொல்லல அப்படின்னு ரொம்ப கோவமா திட்டுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ட்ரீம் முழிச்சிடுறாங்களா. நைட் உள்ள போயிட்டு, ட்ரீம் நீ முழிச்சிட்டியா, உனக்கு தலைவலிக்குதா, ஏதாவது ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்டுட்டு, இரு நான் நர்ஸுக்கு கால் பண்றேன் அப்படின்னு நர்ஸுக்கு கால் பண்றதுக்காக அலாரம் அடிக்கிறாங்க. டாக்டர் உள்ள வந்து ட்ரீமை செக் பண்ணிட்டு, இவங்க பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா எழுந்திருச்சு நடக்கும்போது ஒழுங்கா நடக்க முடியலனாவோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலையை அவங்களால செய்ய முடியலனாவோ, அடிக்கடி தலைச்சுத்து வந்துச்சுனாவோ, ஏதாவது ஒரு பொருளை ஒழுங்கா பார்க்க முடியலனாவோ எங்க கிட்ட வாங்க, மற்றபடி இவங்க பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க, வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு போலான்னு. அப்பதான் நைட்டுக்கு நிம்மதியா ஆகுது. ட்ரீம் கேக்குறாங்க, என்ன இன்னும் நான் உன்னை தொந்தரவு பண்றதுக்காக உயிரோடு இருக்கேல்ல, அதை நினைச்சு உனக்கு சந்தோஷமா இருக்கான்னு. நைட்டும் என்ன நீ விளையாடிட்டு இருக்க இரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீமோட பக்கத்துல போறாங்களா. ட்ரீமும் இவன் நம்மள ஹக் பண்றதுக்காக தான் வந்திருக்கானோ அப்படின்னு நினைச்சிட்டு ஹக் பண்ண போறாங்க. ஆனா நைட் ஆக்சுவலி ஹக் பண்ண போயிருக்க மாட்டாங்க. பில்லோவை சரி பண்ணி, நீ தூங்குறதுக்கு ஏத்த மாதிரி நான் பில்லோவை வச்சிருக்கேன், பெட்டை கூட நான் கீழே தாத்து கொடுக்குறேன் அப்படின்னு. ட்ரீமுக்கு ஐயோ இவன் கிட்ட போய் இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம் பாத்தியா, நம்மளதான் சொல்லணும் அப்படின்னு அவங்களே அவங்க திட்டிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த செகண்டே நைட் ட்ரீமோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு, நீ சீக்கிரமா சரியாகி வரணும்னு ட்ரீமுக்கு அப்படியே ட்ரீமுக்கே போன மாதிரி இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இந்த பக்கம் டே வீட்ல இருந்து நிறைய திங்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே ஓசோன் பக்கத்துல அடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓசோனுக்கு பிடிச்ச மாதிரியே பிளானட், ஸ்டார்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கர்டன்ல எல்லா இடமுமே அடுக்கி வச்சுட்டு நர்ஸ் கிட்ட போயிட்டு, நான் லைட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிக்கவா கொஞ்ச நேரம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டு லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்றாங்க. அங்க இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு
பாக்குறாங்களா. அப்போ ஓசோனுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த இடத்தையே டே ஒரு பிளானட்டோரியமா மாத்திடுறாங்க. எல்லாருமே பாத்தியா கியூட்டா இருக்கான், தன்னோட அண்ணனுக்காக என்னெல்லாம் இவன் செய்யறான் பாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்களா. அப்போ ஓசோன் கண்ணை டக்குன்னு முழிச்சு டக்குன்னு எழுந்திரிச்சு இருக்கிறாங்க. டேக்கு பார்த்தோடனே ஷாக் ஆகுது. ஓசோன் நீ எப்ப முழிச்ச, இரு நான் நர்ஸை கூப்பிடுறேன் அப்படின்னு நர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விடுறாங்க. நர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவன் இப்படியே அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் இவன் ஒரு ஷாக்ல இருக்கான்னு நினைக்கேன். காலையில டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இப்போதைக்கு இவன் ஆல்ரைட்டா இருக்கான், அதனால பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. டேவும் ஓசோன் உன்னோட கையெல்லாம் ரொம்ப வலிக்கும், அதனால படுத்து ரெஸ்ட் எடுன்னு சொல்றாங்களா. ஓசோனும் படுக்கிறாங்க. ஆனா அடுத்த செகண்டே ஓ மை காட் அப்படின்னு எழுந்திருச்சு உட்கார்ந்துட்டு, என்ன ஒரு கார் இடிச்சது தானே, நான் அப்படியே வானத்துல பறந்து போனேன், ஆஸ்ட்ரோனட் மாதிரி பறந்து போனேன். டே என்ன அப்ப போட்டோ எடுத்தியா, என்ன போட்டோ எடுத்திருந்த அப்படின்னா எனக்கு அந்த போட்டோவை காமியே, நான் ஆஸ்ட்ரோனட் மாதிரி பறந்து போனேன்னு. டே சிரிச்சுட்டே, ஏய் இந்த மாதிரிலாம் பேசாத, படுத்து தூங்கு கொஞ்ச நேரம், இல்லைன்னா உனக்கு உடம்பு வலிக்கும்னு. அப்பதான் ஓசோனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நான் எதுக்காக இன்னும் உயிரோடு இருக்கிறேன், இது என்னோட டர்ன் தானே, நான் தானே செத்து போயிருக்கணும், அப்புறம் எதுக்காக நான் உயிரோடு இருக்கிறேன். டே உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, நான் எதுக்காக உயிரோடு இருக்கேன்னு கேட்ட உடனே டேக்கு அல்ல விட்டுடுச்சு. பயந்து போய் ஓசோனை பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் ட்ரீமை டிஸ்சார்ஜ் பண்ணி நைட் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்களா. அப்போ ட்ரீமு நீ இந்த மாதிரி என்ன உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு. அதுக்கு நைட்டும் என்னால தானே உனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு, சோ நீ சரியாகிறது வரைக்கும் நான் தான் உன்னை பாத்துக்கணும்னு. ட்ரீமு இது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான், உன்னால இது நடக்கல, யாராலையுமே ஆக்சிடென்ட்ஸை தடுத்து நிறுத்த முடியாது. அது மட்டும் இல்லாம நீயும் என் மேல இருக்கக்கூடிய பாசத்துல தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தியோ நினைச்சேன், பார்த்தா கில்ட்டில் கூட்டிட்டு வந்திருக்க, உனக்கு என் மேல ஒரு துளி கூட பாசம் வரலையாடா அப்படின்னு கேக்குறாங்களா. நைட் உடனே என்னோட ரூம்ல நீ ஸ்டே பண்ணிக்கோ, உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா வேலைக்காரங்க வருவாங்க, அவங்க கிட்ட உனக்கு என்ன வேணுமோ கேளு, அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. உனக்கு ஏதாச்சும் கால் வலி கை வலி பாக்குறதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லு, நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. ட்ரீமும் இவ ஒருத்தன் மனசுக்குள்ளேயே லவ வச்சுட்டு வெளியில சொல்ல மாட்டான், உன்னை வெளியில சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே திங்க் பண்றாங்க. இந்த பக்கம் டே ஓசோனை வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சா. அப்போ ஓசோன் வீட்டை பார்த்து பயந்து ஓட பாக்குறாங்க. டேயும் ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்னு பிடிக்க போறாங்க. ஓசோனும் என்னோட கை வலிக்குதுன்னு. டேயும் சாரி 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 நான் உன்னோட கையை தோடல, ஆக்சுவலி உள்ள நம்ம போலாம், எதுவுமே பயப்படுற மாதிரி இல்லைன்னு. ஓசோனும் நான் என்னோட இனியொரு கையையும் உடைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னு. டே சிரிச்சுட்டே உள்ள எதுவுமே இல்ல, ஆக்சுவலி உன்னோட ரூமே நான் மாத்திருக்கேன், உனக்கு பிடிச்ச மாதிரி மாத்திருக்கேன், உள்ள போய் பாரு உனக்கு சர்ப்ரைஸா இருக்கும்னு. ஓசோனும் அப்படியா, பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காதான்னு கேட்க டேயும் பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இருக்காது, வா உள்ள போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. ஓசோன் அவனோட ரூமை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஃபுல்லாவே பிளான் ஸ்டார்ஸ் அந்த மாதிரி இருக்குமா. அதை பார்த்தோன்னே ஓசோனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னோட கை உடைஞ்சதுக்கு ஒர்த்தான ஒரு காரியம் தான் நடந்திருக்குன்னு கை உடைஞ்சது நினைச்சு சந்தோஷப்படுற ஒரே ஒரு ஜீவன் ஓசோனா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டே சிரிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கில்ட்டி இருக்கும்ல, அதனால சாரி சொல்றாங்களா. அப்போ ஓசோனும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, பாரு எனக்கு இப்போ சரியாயிடுச்சு, நான் நல்லா தான் இருக்கேன், நீ ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு டேயோட தலையை தடவி கொடுக்குறாங்களா. டேக்கு அப்படியே மனசெல்லாம் குழுக்குழுன்னு இருக்கு, தன்னோட அண்ணா தன்னை அக்செப்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருக்குது. அப்போ டக்குன்னு பார்த்தா ஓசோனுக்கு மறுபடியும் ஸ்டார்ஸ் பேசுற மாதிரி சத்தம் கேக்குது, காதுக்குள்ளாடி கொங்கனெல்லாம் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. டேயும் ஓசோன் ஓசோன் என்னாச்சு, ஸ்டார்ஸ் மறுபடியும் உன்கிட்ட பேசுதா அப்படின்னு கேக்குறதுக்கு ஓசோனும் ஆமா டேயும் நைட்டும் ஒன்னா இருக்கணும் அது சொல்லுது, டேயும் நைட்டும் ஒன்னா இருக்கணும், டேயும் நைட்டும் ஒன்னா இருக்கணும், பிரியக்கூடாது அப்படின்னு. டேக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. ஆனா டேக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும், அவங்க ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ண பையனோட நேம் தான் நைட், அவனும் February 29 தான் பிறந்திருக்கான். சோ அவனுக்கும் தன்ன மாதிரியே விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்றத சர்ச் பண்றதுக்காக அவனோட ஐடி கார்டோட ஒரு காப்பி இவங்க கிட்ட இருக்குமா, அதை வச்சு ஆன்லைன்ல சர்ச் பண்றாங்க. அப்போ நைட்டை பத்தின விஷயங்கள் டேக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. நைட்டுக்குமே டே மாதிரி முதல்ல அம்மா இறந்து போயிருக்காங்க, அடுத்து அப்பா இறந்து போயிருக்காங்க, அதுக்கப்புறமா 2008ல எப்போ டேயோட அக்கா இறந்து போனாங்களோ அதே ஷூட் அவுட்ல தான் நைட்டோட அங்கிளுமே இறந்து போயிருக்காங்க. சோ அது என்ன விஷயம் அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ இவங்களுக்கு ஒரு விஷுவல் தெரிய ஆரம்பிக்குது. டே ஆக்சுவலி அந்த இடத்துக்கே போன மாதிரி இருக்குது. அங்க அவங்களோட அக்கா பயந்து அங்க இங்கன்னு ஓடிட்டு இருக்காங்க, ஒரு இடத்துல ஒளிஞ்சு நிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு மொபைல் ரிங் ஆகக்கூடிய சத்தம் கேக்குது. அது டேயோட அக்காவோட மொபைல் கிடையாது, நைட்டோட அங்கிளோட மொபைல். நைட்டோட அங்கிளும் டேயோட அக்காவும் ஒரே இடத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த தீவிரவாதிகள் இந்த மொபைல் சத்தத்தை கேட்டு அந்த பக்கமா வந்த உடனே நைட்டோட அங்கிளுக்கு பயம் வந்துருச்சு, தன்னை ஷூட் பண்ணிடுவாங்களோ, இந்த பொண்ணு தன்னால மாட்டிப்பாங்களோ அப்படின்னு அவங்க எழுந்திருச்சு அங்க இருந்து ஓட ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்போ தீவிரவாதி அங்கிளை ஷூட் பண்ணிடுறாங்க.
அதை பார்த்த பயத்துல டேயோட அக்கா அங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு எழுந்திரிச்சு ஓட ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்போ தீவிரவாதி அவங்களையும் ஷூட் பண்ணிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரையுமே ஷூட் பண்ண அடுத்த செகண்டே ரெண்டு பேரோட போனுமே ரிங் ஆகுது. டேயோட அக்காவுக்கு டே கால் பண்ணிருப்பாங்க, நைட்டோட அங்கிளுக்கு நைட் கால் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஷூட் அவுட் நடந்த அன்னைக்கு ரெண்டு பேருமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கால் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்த உடனே டேக்கு தலையெல்லாம் சுத்துது. என்னடா நடக்குது இங்க, இவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே மாடியில நெருப்பேறிற மாதிரி இவங்களுக்கு சத்தம் கேக்குது. குடுகுடுன்னு மாடிக்கு ஓடி போயிட்டு ஓசோனோட ரூம் கதவை ஓபன் பண்ணி பாக்குறாங்களா, ஓசோன் நெருப்புல தீ பிடிச்சு எரிய ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே டேக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓசோன் வந்துட்டு டே என்ன காப்பாத்து, எரியுது, டே காப்பாத்து, டே காப்பாத்து அப்படின்னு கத்தி கூச்சல் போடுறாங்க. டக்குன்னு பார்த்தா டே கனவுல இருந்து முழிக்கிறாங்க. இது வெறும் கனவு மட்டும்தான். கனவா இருந்தா கூட அது பயங்கரமா இருந்துச்சுல, அதனால ஓடி போயிட்டு ஓசோனோட ரூமை திறந்து பாக்குறாங்களா. அங்க ஓசோன் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் டேக்கு நிம்மதியே வருது. இருந்தாலும் ஓசோனை தனியா விட்டுட்டு போறதுக்கு அவங்களுக்கு மனசே இல்ல. அதனால பக்கத்திலே உட்கார்ந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தன்னோட ஃபேமிலி மெம்பர் தன்னால ஏதாவது அஃபெக்ட் ஆயிருவாங்களோ அப்படின்னு ஒரு கனவுல வந்தா கூட அது அவங்களை எவ்வளவு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது டேய பார்த்தாலே தெரியுது. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில நைட் ட்ரீம்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டு இருக்காங்களா. ட்ரீம் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் நீயே சமைச்சியா, இதெல்லாம் சாப்பிடுற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்றதுக்கு நைட்டும் சாப்பிடுற மாதிரி இல்ல அப்படின்னா சாப்பிடாத, சாப்பிடலன்னா எப்படி பசி அடங்கும்னு கேட்கறதுக்கு ட்ரீமும் நான் சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, உன்னை பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னா அதுவே என்னோட வயிறு ஃபுல் ஆகிரும்னு நைட்டும் ஒழுங்கு மரியாதையா பேசுறதை விட்டுட்டு சாப்பிட அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. ட்ரீமும் சரி சரி சாப்பிடுறேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இந்த சாசேஜ் சூப்பரா இருக்கு, காஃபி கூட நல்லா இருக்கு, நீ என்ன பண்ணாலுமே சூப்பரா இருக்கு, உன் கையால என்ன பண்ணாலுமே செம்ம டேஸ்டியா இருக்கு, உன்னால பண்ண முடியாத விஷயமே கிடையாதா நைட் அப்படின்னு கேட்டு நைட்டை புகழ்ந்து தள்ளுறாங்களா. நைட்டுக்கு வெக்கமா வந்துருச்சு, சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு பேசாம சாப்பிட சொல்லிடுறாங்க. இங்க கட் பண்ண ஓசோன் காலையில பெட்ல இருந்து எழும்புறாங்களா. அப்போ டே அவங்க பக்கத்திலே கீழே தரையில படுத்துட்டு இருக்கத கவனிக்கிறாங்க. உடனே அவங்களோட பெட்ஷீட்டை எடுத்து நல்ல ஒரு அண்ணனா டேக்கு மூடி கொடுக்குறாங்க. ஆனா என்ன, மூடி கொடுக்கும் போது ஓசோனோட வயிறு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஓசோனும் சத்தம் போடாத, டே தூங்கிட்டு இருக்கான், அவன் முழிச்சிருவான், சத்தம் போடாதன்னு சொல்ல ஓசோனோட வயிறு சத்தம் போட்டுட்டே இருக்கு. அதனால சத்தம் போடாத அப்படின்னு ஓசோன் சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. வயிறு சத்தத்தை விட ஓசோனோட சத்தம் பலமா இருக்கா. அந்த சத்தத்தை கேட்டு டே முழிச்சிடுறாங்க. என்னாச்சு, ஏதாவது தப்பா நடந்துருச்சா அப்படின்னு கேட்டு பயப்படுறாங்களா. ஓசோனும் நான் உண்மையே சொல்றேன், ப்ராமிஸ் பண்றேன், நான் எதுவும் கத்தல, என்னோட வயிறு தான் கத்திக்கிட்டு இருந்துச்சு, அதை கத்தாதன்னு தான் நான் கத்துனேன் அப்படின்னு சொன்னோடனே டேக்கு அது ரொம்ப கியூட்டா தெரியுது. உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்கறதுக்கு ஓசோனும் ஆமா, அதனாலதான் என் வயிறு சத்தம் போட்டே இருந்துச்சு அப்படின்னு கியூட்டா சொல்ல டேயும் சரி சரி வா நான் உனக்காக சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சமைச்சு கொடுக்குறாங்க. ஓசோனும் ரொம்ப சந்தோஷமா அதை சாப்பிடுறதுக்காக எடுக்கிறாங்களா. டே சொல்றாங்க உனக்கு இன்னைக்கு பிசிக்கல் தெரப்பி இருக்கு, அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும்னு. அடுத்த செகண்டே ஓசோனோட ஃபேஸே மாறிடுச்சு, சோகம் ஆயிடுறாங்க. அப்பதான் டே மெதுவா ஓசோன் கிட்ட கேக்குறாங்க, நீ ஒரு விஷயம் சொன்னல, டேயும் நைட்டும் எப்பவுமே பிரியக்கூடாது, ஒன்னா இருக்கணும் அப்படின்னு, அது எதை பத்தி, எதுக்காக அந்த மாதிரி சொன்னேன்னு கேக்குறதுக்கு ஓசோனும் ஆமா நான் சொன்னேன் அப்படின்னு ரெண்டு சாப்ஸ்டிக்கை காமிச்சு இதுதான் டே இதுதான் நைட், இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கணும், பிரியக்கூடாதுன்னு. டேயும் ஆனா அது சாப்ஸ்டிக், டே நைட் கிடையாதுன்னு சொல்றதுக்கு ஓசோனும் ஆமா இந்த சாப்ஸ்டிக்கா மாதிரி தான் டேயும் நைட்டும் பிரியக்கூடாது, ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. டேக்கு என்ன பண்றது அப்படின்றதே புரியல. சோ அவங்களால பண்ண முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், நைட்டுக்கு கால் பண்றாங்க. நைட் கால் அட்டன் பண்ண உடனே நான் தான் டேட் சொல்றாங்களா. டேயா அது யாருன்னு கேக்குறதுக்கு February 29ல பிறந்த பையன் சொல்றாங்க. நைட்டும் ஒருவேளை நீ நடந்த விஷயத்துக்காக காசு கேட்க தான் கால் பண்ணிருந்த அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்ணு, எனக்கு கால் பண்ணாத, என்னால அது உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு. டேயும் நான் அந்த விஷயத்துக்காக கால் பண்ணல, ஆக்சுவலி 2008ல நடந்த ஷூட் அவுட் பத்தி பேசுறதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன்னு. உடனே நைட் அங்க இருந்து எழுந்திரிச்சு தள்ளி போயிடுறாங்க. ஏன்னா ட்ரீம் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்கல்ல, சோ அவங்க கேட்க கூடாது அப்படின்னு தான் தள்ளி போறாங்க. நைட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துரும், அந்த விஷயத்தை பத்தி எதுக்காக நீ என்கிட்ட பேசுறேன்னு. டே சொல்றாங்க ஆக்சுவலி 2008ல நடந்த ஷூட் அவுட்ல என்னோட அக்காவும் உன்னோட அங்கிளும் ஒரே நேரத்துல அங்க இருந்திருக்காங்க, உனக்கு இது தெரியலையா, உனக்கு இது ரிலேட் ஆகலையா, நம்ம ரெண்டு பேருமே February 29ல பிறந்திருக்கோம், நம்ம ரெண்டு பேரோட ரிலேட்டிவும் ஒரே இடத்துல இறந்து போயிருக்காங்க, உனக்கு கொஞ்சம் கூட இது ஸ்டக் ஆகலையா அப்படின்னு கேக்குறதுக்கு நைட்டும் இது எல்லாமே நடந்தது உன்னோட என்னோட பேட் லக்னால, வேற எதுவும் கிடையாது, நம்ம ரெண்டு பேருமே சபிக்கப்பட்டவங்க, நம்ம யாரையாச்சும் லவ் பண்ணோம் அப்படின்னா அவங்க இறந்து போயிடுவாங்க, இதுக்கு ஒரே ஒரு
சொல்யூஷன் மட்டும் தான் இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் யாரையுமே லவ் பண்ண கூடாது. அது உனக்கு புரியுதா அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்களா. நைட்டுக்கு என்ன பண்றது, இவங்கிட்ட எப்படி பேசுறது, ஓசோன் சொன்ன விஷயங்களை எப்படி இவனுக்கு புரிய வைக்கிறது அப்படின்றதே தெரியல. இது எல்லாத்தையும் தள்ளி நின்று பார்த்துட்டு இருந்த ட்ரீம் இப்போ நைட் கிட்ட வந்துட்டு, நைட் இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. நைட்டும் அந்த டே பையன் தான் கால் பண்ணான்னு சொல்றதுக்கு, சரி அவன் கால் பண்ணி என்ன சொன்னான், நீ என்ன விஷயத்தை என்கிட்ட மறைக்கிற அப்படின்னு கேக்குறதுக்கு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு உடனே ட்ரீம் பயந்து போயிடுறாங்க. என்ன பிரேக்கப் பண்றேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடாதன்னு சொல்றதுக்கு, நைட்டும் அந்த விஷயம் கிடையாது, ஆக்சுவலி என்னோட பிறந்த நாள் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது இல்ல, என்னோட எல்லா பிறந்த நாள் அதுவுமா நான் யாரு லவ் பண்றேனோ அவங்க இறந்து போயிருவாங்கன்னு. ட்ரீமுக்கு ரொம்ப கோவந்துருச்சு. இதுக்கு பதிலா நீ டைரக்டாவே என்ன நீ பிரேக்கப் பண்ற அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம், எதுக்காக திடீர்னு ஒரு கதையை உருவாக்கி சொல்றேன்னு. நைட்டும் நான் கதை சொல்லல, நிஜமாவே நான் கதை சொல்லல, என்ன நம்பு, நான் பிறந்தப்போ என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, அடுத்த வருஷமே என்னோட அப்பா இறந்து போறாங்க, அடுத்த 4 வருஷத்துல என்னோட அங்கிள் இறந்து போனாங்க, நான் ஆசாசியா வளர்த்த நாய் அது கூட இறந்து போயிடுச்சு, என்னோட ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் யாராவது ஒரு ஆள் நான் லவ் பண்றவங்க என்னை விட்டு இறந்து போயிருவாங்க, இதனால நான் எவ்வளவு பயந்து போயிருக்கேன் அப்படின்னு விஷயம் உனக்கு தெரியுமா, உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, உன்னை பத்தி எனக்கு கவலையா இருக்கு, நான் உன்னை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறேன், எனக்கு உன் கூட பழகணும் போல இருக்கு, ஆனாலும் அப்படின்னு சொல்றாங்களா. ட்ரீமும் என்ன ஆனாலும் என்ன விஷயம் சொல்லு, முழுசா சொல்லு அப்படின்னு கேட்டு அடுத்த செகண்டே நைட் டக்குன்னு ட்ரீமை கிஸ் பண்ணிடுறாங்க. ட்ரீமுக்கு ஒண்ணுமே புரியல, ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நிக்கிறாங்களா. நைட் மறுபடியும் ட்ரீமை கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா தான் சொல்றாங்க, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் ட்ரீம், நான் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற விஷயத்தை என்னால சொல்ல கூட முடியல, ஆனா என்ன நம்ம ரெண்டு பேருக்குள்ளயுமே இது ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு நீ என் கூட இருந்த அப்படின்னா நீ செத்து போயிடுவேன், நான் உன்னை லவ் பண்ண கூடாதுன்னு ட்ரீம் சொல்றாங்க. நீ சொல்ற கணக்குப்படி பார்த்தா நான் இப்போ உயிரோடு இருக்க கூடாதுல்ல, எப்படி நான் உயிரோடு இருக்கேன்னு கேக்குறதுக்கு நைட்டும் அதுதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது, இது எப்படி நடந்துக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதே எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு. ட்ரீமும் அப்படின்னா கவலைப்படாத, அப்படின்னா இன்னும் அடுத்த பிறந்த நாளைக்கு 4 வருஷம் இருக்கு, அதுக்குள்ளாடி நம்ம ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம், இந்த வருஷம் உன்னை விட்டு யாருமே இறந்து போகல அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி இருக்கும்ல, நம்ம இதை சரி பண்ணலாம், நீ நம்பு அப்படின்றாங்க. நைட்டும் நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன் ட்ரீம், நான் என்னை விட்டு உன்னை போவிட கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு. ட்ரீமும் எனக்கு புரியுது அப்படின்னு நைட்டோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசிட்டாங்க. இந்த பக்கம் ஓசோன் பிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்காக ஜாலியா கீழே இறங்கி ஓடி வந்து நிக்கிறாங்க டே முன்னாடி. நீ என்ன பிசிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிளானட்டோரியம் கூட்டிட்டு போவியா அப்படின்னு ஆசாசையா கேக்குறாங்களா. டேயும் இல்ல முடியாது, எனக்கு வேலைக்கு போக வேண்டியது இருக்கு, அதனால பிளானட்டோரியம் போக முடியாதுன்னு. ஓசோனும் என்னோட கையில அடிபட்டு இருக்கு, நான் பாவம், என்னால எங்கேயுமே போக முடியாது, என்னை யாருமே லவ் பண்ணல, என்னை யாருமே எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அங்க ஒரு சிம்பத்தி டிராமாவை கிரியேட் பண்றாங்களா. டேக்கு புரிஞ்சிருச்சு. அதனால சரி நீ மட்டும் தெரப்பில ஒழுங்கா இருந்தன்னு வச்சுக்கோயே, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்னு. உடனே ஓசோனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. வெண்ணிலா சாக்லேட் 2 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு. டேயும் இல்ல ஒண்ணுதான் வாங்கி கொடுப்பேன், ஒண்ணு சூஸ் பண்ணுன்னு சொல்றதுக்கு ஓசோனும் இல்ல வெண்ணிலா சாக்லேட் அப்படின்றாங்க. ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்ணுன்னு சொல்றதுக்கு வெண்ணிலா சாக்லேட் 2 பேர் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்களா. சோ டே தெரப்பி முடிச்சதுக்கு அப்புறமா ஓசோனுக்கு வெண்ணிலா சாக்லேட் 2 ஐஸ்கிரீமையுமே வாங்கி கொடுக்குறாங்க. சோ இந்த ரெண்டையுமே ஓசோன் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அதை பார்க்கும்போது டேக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இப்படியே இவங்களோட லைஃப் நல்ல விதமா தான் போயிட்டு இருக்கு. கடைசியா ஓசோனோட கையில இருந்த மாவு கட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ ஓசோன் ரொம்ப சந்தோஷமா பறந்து துள்ளி குதிச்சு போறாங்க. ஸ்டார்ஸ் இங்க பாருங்க, என்னோட கேஸ்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க, பாருங்க அப்படின்னு ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப டே சொல்றாங்க, இப்படியே நீ ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயே, உனக்கு மறுபடியும் பிடிச்சி மாவு கட்டு போட நிலைமை வந்துடும்னு. ஓசோனும் இல்ல எனக்கு மாவு கட்டி நீ போட மாட்டாங்க, அப்படின்னா தானே உன்னை என்னால டேக் கேர் பண்ணி பாத்துக்க முடியும் அப்படின்னு டேயோட தலையை தடவி கொடுக்குறாங்களா. டேயும் எப்போதுல இருந்து நீ இந்த மாதிரி என் மேல பாசத்தை கொட்ட ஆரம்பிச்ச அப்படின்னு ஓசோனை டீஸ் பண்ண ஓசோன் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இது செம ஃபன்னியா இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா கான்வர்சேஷனும் ஒரு அண்ணன் தம்பி அப்படின்னா எவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க, எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க, எவ்வளவு டீசிங்கா இருப்பாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் ஓசோனை கூட்டிட்டு டே நைட் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க. நைட் ட்ரீம் கூட கிளாஸ் முடிஞ்சு வெளியில வந்திருக்காங்களா. அப்போ டே ஓசோன் கிட்ட ஓசோன் வா போகலாம் அப்படின்னு. ஓசோனும் யாரை பாக்குறதுக்காக கேட்க நைட்டை பாக்குறதுக்காக அப்படின்னு அவங்க இருந்த டேபிள்ல இருந்து எழுந்திருச்சு நைட்டை பாக்குறதுக்காக போறாங்க. நைட்டை கூப்பிட்ட உடனே நைட் வேகமா அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. ட்ரீமும் எதுக்காகடா இப்படி ஓடுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. அப்ப பின்னாடி இருந்து டேயும் February 29 அப்படின்னு கத்துறாங்க. உடனே நைட் நின்னுட்டு உனக்கு இப்ப என்னடா பிரச்சனை அப்படின்னு கேக்குறதுக்கு டே வந்து சொல்றாங்க, 2008 ஷூட் அவுட் உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு என்னோட அக்காவும் உன்னோட அங்கிளும் ஒரே இடத்துல தான்
இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க 2 பேருமே இறந்து போன நேரத்துல நம்ம 2 பேருமே அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தோம், அதனாலதான் அவங்க 2 பேரும் இறந்து போயிருக்காங்கன்னு. இது கேட்டோடனே ட்ரீமுக்கு ஒண்ணுமே புரியல. ஓசோன் அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. நைட்டும் நீ பேசுற விஷயங்கள் எதையாச்சும் யோசிச்சு பேசுறியா, ஒழுங்கா வாயை மூடிட்டு இங்க இருந்து போயிடு அப்படின்றாங்க. அப்போ டே நிறுத்தாம பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னோட அக்கா இறந்து போறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா இறந்து போயிட்டாங்க, அதுக்கும் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க. இதே மாதிரி தானே உன்னோட லைஃப்லயும் நீ ஒவ்வொருத்தரையா இழந்திருப்ப, இது உண்மைதானே அப்படின்னு கேக்குறாங்களா. நைட்டுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. நம்ம 2 பேருமே சபிக்கப்பட்டிருக்கோம், நம்ம 2 பேருக்குமே இந்த விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே சபிக்கப்பட்டதுனாலதான். நம்ம 2 பேரும் பேசவே கூடாது, ஒன்னா இருக்கவே கூடாது, வா ட்ரீம் இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஓசோனும் சாப்ஸ்டிக் மாதிரியே டேயும் நைட்டும் ஒன்னா தான் இருக்கணும், அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போக கூடாது. சாப்ஸ்டிக் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ட்ரீமும் சாப்ஸ்டிக் மாதிரியா அப்படின்னு ஓசோனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நைட் மறுபடியும் டேயை பார்த்து, டே உனக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்றது புரியலையா, நம்ம 2 பேருமே சபிக்கப்பட்டவங்க, நம்ம 2 பேருமே ஒன்னா இருந்தோம் அப்படின்னா இன்னும் சாபம் பெருசாதான் ஆகும், நீ பக்கத்துல வராம இருக்கிறதே ரொம்ப நல்லது, தயவு செஞ்சு இனி என் கண்ணு முன்னாடி வந்துடாது அப்படின்னு வா ட்ரீம்னு ட்ரீம் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ட்ரீம் நைட்டை நிக்க சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நில்ல அப்படின்றாங்களா. நைட்டும் நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்றதுக்கு ட்ரீமும், ஆனா அவன் சொன்ன விஷயங்கள் உன்னோட லைஃப்ல நடந்த மாதிரி இருக்கே, நீ சொன்ன விஷயங்களை தானே அவனும் சொன்ன அப்படின்னு கேக்குறதுக்கு நைட்டும், இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கும், ஃபேமிலி அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இறப்போ இருக்கும், அந்த மாதிரி தான், இதை விட்டு அப்படின்றாங்களா. ட்ரீமும், ஆனா இது கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, என்னோட ப்ரொஃபசர் இருக்காங்களே அவங்களும் February 29 அன்னைக்கு அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு லீவ் எடுத்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ஜாய் பண்றதுக்காக போனேன்னு சொன்னாங்க. சோ அவங்கள நீ போய் பாரு, அவங்களோட லைஃப்ல இந்த மாதிரி தான் நடக்குதா அப்படின்றத நீ கன்ஃபார்ம் பண்ணனா February 29ல பிறக்கிறவங்க எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குமா, இல்லைன்னா உங்க 2 பேருக்கும் இப்படி இருக்கா அப்படின்றத நீ கன்ஃபார்ம் பண்ணலாம்ல, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்றாங்க. அதுதான் நைட்டுக்கும் கரெக்ட்னு படும். அதனால நைட் ப்ரொஃபசரை தேடி போறாங்க. ப்ரொஃபசரும் வா உட்காரு அப்படின்றாங்களா. அப்ப நைட்டும், ஆக்சுவலி நான் February 29 எனக்கு பிறந்த நாளா, அதனால நான் கிளாஸை மிஸ் பண்ணிட்டேன், அன்னைக்குள்ள நோட்ஸை வாங்கிட்டு போலாம் அப்படின்றதுக்காக வந்தேன்னு. ப்ரொஃபசரும், ஐயோ ஆக்சுவலி எனக்கும் February 29 தான் பிறந்த நாள், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுனால நான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அதை செலிப்ரேட் பண்றதுக்காக போயிட்டேன்னு. நைட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயா, யார் கூடன்னு கேட்கறதுக்கு, வேற யார் கூட, என்னோட ஒய்ஃப் கூடயும் என்னோட பிள்ளைங்க கூடயும் தானே. நைட்டுக்கு ஷாக்கு, உங்களுக்கு பொன் குழந்தை இருக்குதான்னு கேட்க, ஆமா இது என்னடா ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணம் முடிஞ்சது அப்படின்னா குழந்தைங்க இருக்கதானே செய்வாங்க, நான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தான் செலிப்ரேட் பண்ணேன், சோ என்கிட்ட அன்னைக்கு நோட்ஸ் கிடையாது, அன்னைக்கு கிளாஸ் எடுத்தது வின், அவன்கிட்ட போயிட்டு நோட்ஸ் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. நைட்டுக்கு ஒரே குழப்பமா இருக்குது, February 29ல பிறந்த இவருக்கு எதுவும் ஆகல, ஆனா எனக்கும் டேக்கும் மட்டும் எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. அப்பதான் இந்த ப்ரொஃபசர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க, இவங்க ப்ரொஃபசர் மட்டும் கிடையாது, ஒரு டாக்டர், ஏன்னா இது ஒரு மெடிக்கல் காலேஜ்ல. சோ நைட் பிறந்தப்போ நைட்டோட அம்மாவுக்கு பிரசவம் பார்த்ததே இந்த டாக்டர் தான். நைட் பிறந்த அடுத்த செகண்டே அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அப்போ நர்ஸ் எல்லாருமே குழந்தை உயிரோடு இருக்கு, ஆனா அம்மா இறந்துட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்களா. ப்ரொஃபசரும், இன்னைக்கு February 29 மத்தியான நேரம் தானே அப்படின்னு கேக்குறாங்க. சிஸ்டர்ஸும் ஆமான்னு சொல்றாங்க. ப்ரொஃபசர் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. சோ ப்ரொஃபசருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத மட்டும் தெரியுது. இங்க கட் பண்ணா ஓசோன் டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கும் போதே டேயும் நைட்டும் மீட் பண்ணணும், டேயும் நைட்டும் மீட் பண்ணணும், அவங்க 2 பேருமே ஒன்னா தான் இருக்கணும், டேயும் நைட்டும் மீட் பண்ணணும், டேயும் நைட்டும் மீட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அதை டே பார்த்துட்டு இருக்காங்களா. அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. அதே நேரத்துல நைட் அவங்களோட ரூம்ல இருந்து கீழே இறங்கி வரும்போது அவங்களும் எதையோ பார்த்து பயப்படுறாங்க, அது என்ன அப்படின்றது தெரியல. சோ இவங்க 3 பேருமே எதை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற விஷயங்களை அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எபிசோட் ரொம்பவே த்ரில்லிங்கா போச்சுல, எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் படபடன்னு இருந்துச்சு. ஒவ்வொரு செகண்டும் போக போக உங்களுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இவங்க என்ன மர்மத்தை பார்க்க போறாங்க, இவங்க எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு இந்த எபிசோட்ல ரொம்ப பிடிச்சது டேக்கும் ஓசோனுக்கும் இடையில இருந்த கான்வர்சேஷன்லாம், அண்ணன் தம்பி அப்படின்னு ரொம்ப கியூட்டா அவங்களோட கான்வர்சேஷன் எல்லாமே போச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். Thank you friends, take care, bye bye.